ஹாய் ஹலோ லவ்லி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அன்பே டயானா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் மக்களே. கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருவேறு துருவங்களாக இருக்கக்கூடிய ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி வீட்டை கன்வின்ஸ் பண்ணி எப்படி அவங்க அவங்களையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணி கடைசி எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த அன்பே டயானா. ஜமா படத்துக்கு அப்புறமா நம்ம பாரி இளவழகன் அவர்கள் எழுதி இயக்கி நடிக்கவும் செஞ்சுருக்கிறாரு. ரம்யா ரங்கநாதன் முக்கியமான ஃபீமேல் லீட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சேத்தன், ரோஜா, அப்புறமா நம்ம பரிதாபங்கள் கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் சொல்லக்கூடிய மெசேஜ் தான். டேய், சாதி, இனம், மொழி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே மேட்டர் இல்லடா. பிடிச்சி வாழக்கூடிய ஆணும் பெண்ணும் தான் முக்கியம். அவங்க மனசு அப்படியே உண்மையிலேயே இந்த லவ் அப்படின்ற இதில் உண்மையாக இருக்குதா அப்படின்றது மட்டும்தான் பார்க்கணுண்டா. மற்றபடி வேறு எதுவுமே இங்கே தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் கையில் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த அன்பே டயானா. ஆனால் எப்போவுமே அப்படியே இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்டான விஷயங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா கொஞ்சம் அராஜகமாக அடிதடியாக அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம். பட் இது அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஃபீல் குட்டாக அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஆக்டிங் அப்படின்றதுல தனக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்தன் தான். மனசை பின்னி பெடரெடுக்கிறாப்புல. அது எமோஷன் சீனாக இருக்கட்டும், அல்ல பயங்கரமான ஒரு உக்கிரமான ஒரு சீனாக இருக்கட்டும், இல்லை பயங்கரமாக காமெடி பண்ணக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல இந்த பார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாப்புல. வாழ்த்துக்கள். இன்னும் அவர் அண்டர் ரேட்டடாகவே வச்சுருக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஸே, இயக்குனர்கள் பாஸ்களா, கொஞ்சம் நிறைய பேர் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்றது தான். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜமா படத்தில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கும் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்க பெர்ஃபார்மன்ஸுக்குள்ள வேரியேஷன் இருக்குது பாருங்கள். வா, நம்ம ஏன் அதை கம்பேர் பண்ணுறோன்னா அதே டேரக்டர் அப்படின்றதுனால நம்ம அதை கம்பேர் பண்ணுறோம். மற்றபடி அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. அது நம்ம அடுத்து பேசுவோம். ஓகே, அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சும்மா நீட்டாக சூப்பராக அழகாக தெளிந்த நீரோடை போல் உள்ளது அப்படின்றது நம்மளுடைய பாயிண்ட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பரிதாபங்கள் கோபி. ஆக்சுவலாக அவர் பேசக்கூடிய அந்த ஸ்லாங் இருக்குது பாருங்கள், அது உண்மையிலேயே அந்த ஆங்கிலோஸ் பற்றி எனக்கு தெரியாதே இல்லைடா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவர் அந்த பாஷை பேசுகிறாரா அல்லது நம்ம நார்மல் தமிழ் பேசுகிறாரா அப்படின்ற மாதிரியே ஊரில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். பட் அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. உண்மையிலேயே கோபிக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குது. அவர் நின்னாலே நம்ம ஆடியன்ஸ் ஆஹா வந்துட்டாயா அப்படின்ற லெவலில் தான் இருக்காங்க. எப்படி இதே முறையில் சுதாகருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சதோ அதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கோபிக்கும் இருக்குது. இத்தனை வருஷம் அவங்க யூடியூப்பில் பண்ண என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான அந்த வேல்யூ அவங்களுக்கு திரையில் பெரிய திரையில் வர்றப்ப கண்டிப்பாக இருக்குது. நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன தான் சூப்பராக இருந்தாலும், அவருடைய ஸ்லாங்குமே வித்தியாசமாக இருந்தாலும் கொஞ்சம் சலிப்பாக இருக்குது தலைவரை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். அடுத்தது அந்த படத்தில் இயக்கம், எழுத்து, நடிப்பு பாரி இளவழகன். யோ, யாரையா நீ? போன படத்துக்கு இந்த படத்துக்கு உன்னுடைய வேரியேஷன் இருக்குல்ல, வேறு லெவல், அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு உண்மையிலே சூப்பராக இருந்தது. சும்மா நின்று மாஸ் பண்ணுறது மட்டும் ஹீரோயிசம் கிடையாது, அண்டர் ப்ளே பண்ணுறது கூட ஹீரோயிசம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறது இருக்குல்ல. சபா 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 சூப்பர். ஆனால் எனக்கு என்னென்னா, ஜமா எழுதினவராடா இந்த படத்தை எழுதினார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அதோடைய ஆத்தென்டிசிட்டி ஒன்று இருக்குது பாருங்கள், அது சான்ஸே கிடையாது. ஜமாவுடைய ஆத்தென்டிசிட்டி அதோடைய நம்பகத்தன்மை அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அந்த விதத்தில் இந்த படத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறாரு. இயக்குனராக பாரி இளவழகன் கொஞ்சம் அப்படியே இந்த கமர்ஷியலைஸ்டுக்கு நிறையா மெனக்கெட்டிருக்காரு, நிறைய காம்ப்ரமைஸும் ஆயிருக்காரு அப்படின்றது நல்லா தெரியுது. ஆனால் தான் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காப்புல. படத்தில் எனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ் தான்.
லவ் அப்படின்றது வந்து உண்மையிலேயே அப்படியே போட்டு நம்மளை வந்து தாக்கணும். பட் இதில் என்ன அப்படின்னா, ஈஸியாக மூவ் ஆன் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப எழுதுறது ஈஸி ஆகிட்டோ என்னமோ தெரில. பட் நமக்கு வந்து டேய் இப்போ தானடா 8 வருஷமாக அந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன், அவளை விட்டு என்னால் இருக்கவே முடியாது, ஆச்சா பூச்சா அல்லே புள்ளேன்னு என்ன தான் என் குடும்பத்துக்கு செட் ஆகலைனா கூட எனக்கு அவள் செட் ஆவா அப்படின்ற மாதிரி அப்படி பேசுனீங்களேடா. அசால்ட்டாக வந்து அம்மா கல்யாணம் இவ்வளோ தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே டபக்குன்னு மூவ் ஆனாரு. இது என்னையா இது லவ் அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல எல்லாருக்குமே. நம்ம ஆசைப்பட்டவங்களை விட நம்ம அம்மா அப்பா யாரை சொல்கிறாங்களோ அதை நம்மளை ஆசைப்படுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு மோடையே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே கொடுத்துருந்தது வந்து, அதாவது லவ் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகலை அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. மற்றபடி இந்த படத்தில் அவர் சொல்ல வந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே, குறிப்பாக வந்து ஜாதி மதத்தை விட பிள்ளைகளுடைய மன சந்தோஷம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சூப்பர் அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கண்டிப்பாக உண்மையிலேயே வாழ்த்துக்கள் தெரிவித்தாகணும். கடைசி ஒரு 20-25 நிமிஷம் படத்துடைய போக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கடைசி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அப்பப்போ சூப்பர் இப்படி போயிட்டே இருக்கும். கடைசி 20 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம சீட்டு நுனியில் வந்து உட்காந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே பயங்கரமாக கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் கேரண்டி. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டு. ஆனால் நரேஷன் அப்படின்றதுல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பீடு அப்படின்றது இருந்துருந்துன்னா, இப்போது ஜமா பார்த்த நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து பாரி இளவழகன் வந்து இப்படி தான் பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். என்ன தான் என்டர்டெய்னர் அப்படின்னா கூட இது ஸ்லோ பர்னிங் என்டர்டெய்னர் தான் அப்படின்றத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். பட் புதுசாக ஒரு ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து என்னப்பா இது தேமையானு போன மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் இருக்கிறது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அல்லது கொஞ்சம் டெம்போ ஏற்றிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. என்ன தான் ஜாலி இருந்தாலும், என்ன தான் லவ் இருந்தாலும், அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டையும் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. இந்த படத்துடைய மற்ற டெக்னிக்கல் டீம் அப்படின்றது வந்து உண்மையிலேயே சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. அதுமாதிரி பிஜிஎம் அதுவுமே நல்லா தான் இருந்தது. எடிட்டிங் அவங்களுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. என்ன எடுத்து கொடுத்துருந்தாங்களோ, என்ன ஸ்கிரிப்டில் இருக்குதோ அதை வந்து அழகாக அருமையாக ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்குறப்ப பாரி இளவழகன் ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒன்ஸ் அகேன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஆல் சென்டர் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் பண்ணியிருக்கிறீங்க. பட் அந்த நரேஷனுடைய ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால், இன்னும் அதாவது விறுவிறுப்பாக இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கிறிஸ்பாக இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் ஒன்று நான் பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.